பாருங்கள், இன்றைக்கி வந்து ஆப்டிடியூடில் வந்து சுருக்குதல், சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்துக்கிட்டு அல்ஜிப்ரா பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து வரிசையாக டாபிக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இட்டிசஸ் சட்ஸ் அடுக்குகள் பார்த்தோம். செகண்ட் டாபிக் வந்து அல்ஜிப்ராலே லாகிருதம் மடக்கைகள் பார்த்தோம். மூணாவது டாப்பிக்காக சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ப்ரொக்ரெஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், நம்பர்ஸ். ஸோ இது வரைக்குமே தொடர்ந்து எல்லாமே அல்ஜிப்ராவில் வரக்கூடியது. சரிங்களா? இந்த சுருக்குதல் பற்றி நிறைய பேர் வந்து இதில் போய் லாக் ஆகிடுவாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ண போனீங்கன்னு வச்சுக்கலேன், அது என்ட்ரி ஈஸியாக இருக்கும், எக்ஸிட் வந்து ரொம்ப லேட்டாகும். என்ட்ரி ஈஸியாக இருக்குங்க, உள்ளே ஈஸியாக என்ட்ரி ஆகிடலாம். எக்ஸிட் ஆக முடியாது, ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதே நேரத்தில் ஆன்சர் வந்து ராங்காக போயிடும், நிறையா டைம் வந்து கன்சப்ஷன் ஆகிடும். அதனால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து இனிஷியலாக சொல்கிறேன். அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் நம்ம தான் பேங்க் எக்ஸாம் படிக்கலையே, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னன்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் சொல்லி ஒரு டாப்பிக்கே அவங்களுக்கு இருக்குது தனியாகவே. சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு வரும். ஸோ இந்த டாப்பிக்கில் பொறுத்த வரைக்கும் யார் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு 15 கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. சரியான வெயிட்டேஜ் 15 கொஷின்ஸ் டோட்டலாகவே. புரியுதுங்களா? ஸோ அவுட் ஆஃப் எத்தனை 30 ஆர் 35, அதாவது 30 கேள்வியோ அல்லது 35 கேள்வியோ பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குன்னா அதில் 15 கேள்வி இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 50% வெயிட்டேஜ் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் யாரெல்லாம் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்களோ இந்த பகுதியில் இந்த டாபிக்ஸில் வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து 500 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கேனாட் இமேஜின், நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 சொல்லி 500 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1 hour ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ 500 சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா ஒரு 2 sums 3 sumsலாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸாம் போனீங்கன்னா இட் ஷுட் பி அ டஃப். அது மறந்துடாதீங்க. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். வித்தின் 60 செகண்ட் ஆர் 40 செகண்ட், 40 வினாடி அல்லது 60 வினாடிக்குள்ளே அடித்து ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ அடுத்த ஒரு கேட்கலாம், சார் நமக்குலாம் எப்படி டெட்டு, டிஎன்பிசி, கேட்டு, மேட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து 1 or 2 கொஷின்ஸ் இதுலேருந்து வரும்ப்பா. சிம்பிளிஃபிகேஷனில் 1 அல்லது 2 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும். சரிங்களா? வெயிட்டேஜ், ஸோ வெயிட்டேஜ் தெரிஞ்சு படிச்சுக்கணும். ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறத போய் கான்சன்ட்ரேட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே வந்து பேரலாக ஒரே மாதிரியாக எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் எனக்கு வேண்டாம், டஃப்பாக இருக்குது, ஒதுக்கி வச்சுட்டு வேறு ஏதாவது படிக்க போனீங்கன்னா இதனுடைய பேசிக்ஸ் தான் வேறு டாபிக்ஸ்க்கு வந்து கவர் ஆகும். அதனால் அதையும் வந்து கண்டிப்பாக எதையுமே ஒமிட்டே பண்ணக்கூடாது. எல்லா சாப்டர்ஸும் தெரவாக படிச்சுட்டே ஆகணும். சரிங்களா? ஸோ கவனிச்சிக்கோ, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வந்து 15 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 1 or 2 கொஷின்ஸ் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க. சரி, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் தெரியணும். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸு நான் பேசிக்காகவே வந்து மேக்ஸில் வந்து வீக்கு, எனக்கு ஃபார்முலாஸ்லாம் தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிக்கோ. நடுவில், அதாவது ஒவ்வொரு சம்மு நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் கொடுப்பேன். அப்போ அந்த ஃபார்முலாவை டச் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது போல்டாக பண்ணிடாத, மண்டையில் ஏறாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் பேசிஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு நிறைய ஸ்லைட்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்லைட்ஸில் ரிப்பீட்டடாக இதே வந்துட்டுருக்கோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வர்றதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a + b² எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து
லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்தது தான். அதே மாதிரி a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இல்லை, இந்த டாப்பிக்கில் கிடையாது, நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா இது எப்படி வந்துச்சு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண போகிறீங்க, a ப்ளஸ் பி ஹோல் க்யூப் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ a க்யூப் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். அதே மாதிரி a மைனஸ் பி ஹோல் க்யூப்னா a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸு கொடுத்தா எல்லாமே ப்ளஸ் ஆயிருங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கிளியரா? இப்போ மைனஸ் கொடுத்துருந்தானா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ளஸ் வரும், அதை நான் மென்ஷன் பண்ண மாட்டோம். செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் வரும், திரும்பவும் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ளஸ் வரும். அதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வரும். அதே மாதிரி a ப்ளஸ் பி ஹோல் க்யூப், அதாவது a ப்ளஸ் பி ஹோல் க்யூப் a மைனஸ் பி ஹோல் க்யூப். அதையும் பாருங்களேன், a க்யூபா ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ளஸ் வந்துருக்குது, அதை மென்ஷன் பண்ண மாட்டோமா. அடுத்து பாருங்கள், ஆல்டர்னேட் மைனஸ்ஸு எகெயின் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் மைனஸ் வந்துருக்குது. ஸோ மைனஸ் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ்ஸு வந்தால் ஒரு இஷ்யூ கிடையாது, அப்படியே எல்லாமே ப்ளஸ் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடிக்கடி எக்ஸாமில் இது வந்து டச் பண்ணிக்கிட்டே இருப்பான், கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? இதை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுங்க. a க்யூப் மைனஸ் பி க்யூப் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து a மைனஸ் பின்னு போட்டுக்கோ, அதுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக போட்டுக்கோ. a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோ. a க்யூப் ப்ளஸ் பி க்யூப் கேட்டாங்க அப்படின்னா a ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு டைம், இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஒன்று வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, மைனஸ் வரும். a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ஸ். இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை வந்து அப்போ நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து பயாட் பண்ணியே தீரணும். சரிங்களா? ஒரு வழியே இல்லை, அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் டச் பண்ணிகிட்டே இருப்பான், நோட் பண்ணி வச்சுக்கோ, படித்தே ஆகணும். சரி, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க பாரு. அப்போது a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 2ab 2ac 2bcன்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ab மல்டிப்ளை பண்ணிக்கணும், bc மல்டிப்ளை பண்ணிக்கணும், அடுத்து ac மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக சொல்லிடலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரி, a மைனஸ் பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் கேட்டால் என்ன பண்ணுறது, எல்லாமே ப்ளஸில் தான் வரும், ஸ்கொயரில் வரும்போது தான். ஆனால் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா ஏபியை, அப்போது ப்ளஸ் ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணுறனால மைனஸ் வந்திருக்குது, புரியுதா? அதே போல் ஏசி ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் வந்திருக்குது, பட் பிசி வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் வந்திருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து பயாட் பண்ணுறது போல்டாக பயாட் பண்ணிடாதீங்க, மனப்பாடம் பண்ணிடாதீங்க, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் இஷ்யூ. சரிங்களா? கண்டிப்பாக படித்தே ஆகணும். அல்ஜிப்ரா தெரியாமல் நீங்கள் மேக்ஸ் பக்கமே போக முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு ரெண்டு ஃபார்முலா பாருங்கள். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா இல்லையா? ஸோ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அதே மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். a மைனஸ் பி ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா தான். புரியுதுங்களா? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான் இவங்க இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சுக்கங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a. ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை, அங்கேருந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த பர்டிகுலர் சிம்பிள் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ரிப்பீட்டடாக வரும், கவனிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே ஃபார்முலா இருந்தால் நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம், குயிக்காக வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியும், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரும் தெரியும், அதே மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுவே தெரியும். இன்னொன்று a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதெல்லாம் வந்து படிச்சுட்டே வந்துட்டோம். சரிங்களா? அதே மாதிரி a க்யூப் ப்ளஸ் பி க்யூபும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஃபார்முலா தான், ரிப்பீட்டடாக பார்க்குறோம். இங்கே ஒரு ஃபார்முலா பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ணிக்கோ. இது மாதிரி நிறைய கலெக்டிவ் பார்க்கும்போது தான் ஒரு நியூ ஒன்று நம்ம வந்து கேதர் பண்ண முடியும், அது எக்ஸாமுக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? என்னென்னங்கிறது பார்க்கலாமா? பாருங்கள், 2a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆமாம் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரிங்களா? அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ப்ளஸ்ஸு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரும் நல்லா கவனிச்சுக்கோ. என்ன பண்ணியிருக்கோம்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருந்தாமா? 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிடச்சிருந்தாமா, அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படி 2 ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சொல்லி படிக்கக்கூடாது, ஞாபகத்தில் வராது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஆட் பண்ணிங்கன்னா, சம் அப் பண்ணிங்கன்னா 2 ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, அடுத்த ஒரு ஃபார்முலா பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல நம்ம காமிக்க முடியும். அடுத்த ஒரு ஃபார்முலா பாருங்கள். இந்த ஃபார்முலா பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை, சரிங்களா, அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணியிருக்காங்க. கவனிச்சுக்கோ, முக்கியமான ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தது என்ன பார்த்துருக்காங்க? ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா, இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கொடுத்துட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 4ab அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 4ab அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போதே புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, வேறு என்ன அப்படின்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இதெல்லாம் நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலாவே வந்து இப்படி மாற்றி எழுதியிருக்காங்க. அதனால் வந்து நம்மலாம் அதை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் மாப்பிடம் பண்ண தேவையில்லை. இதே ஃபார்முலா நம்ம மாற்றி மாற்றி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த அருமையான ஒரு ஃபார்முலா பாருங்கள். நான் எரேஸ் பண்ணி தான் ரவுண்ட் பண்ணி காமிக்க முடியும். கவனிச்சுக்க. ஏ டு தி பவர் ஆஃப் 4 ஏ டு தி பவர் ஆஃப் 4 ப்ளஸ் பி டு தி பவர் ஆஃப் 4 விச் இஸ் ஈக்குவல் டு தி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. திடீர்னு ஏதாவது சம்மில் கேட்டுருவாங்க. சரிங்களா? என்ன கேட்பாங்க? இந்த ஃபார்முலாவை கேட்க மாட்டாங்க, இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அதை மறந்துடாதீங்க. ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா கேட்டாலே நம்ம சொல்ல முடியாது. அந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணுறது செகண்டு ஒரு ரிஸ்க் ஆகிரும். அதனால் நீங்கள் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஸோ யூ கேன் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும், வழியே இல்லை. சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு சம்முக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் பண்ணி படிச்சுக்கோ. ஸோ ஓகேங்களா? சரி, இதில் நம்ம வந்து ஏற்கனவே இது பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துட்டோம், இந்த ஃபார்முலாயும் பார்த்துட்டோம். இப்போ இது புதுசாக ஒன்று வந்துருப்பாங்க. ஏ ப்ளஸ் பி வந்துட்டு மைனஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ எதுவுமே இப்போ கவலைப்பட தேவையில்லை, எல்லா ஸ்கொயரும் ப்ளஸ்ஸாக தான் வரும். ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆகும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த பர்டிகுலராக அல்ஜிப்ராவில் நிறைய பேருக்கு தெரியாது. நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க கொஞ்சம் இது ஃபாலோ பண்ணிக்கோப்பா. பாருங்கள், மைனஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ்ஸு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க? மைனஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் கிடைக்கும். ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் ப்ளஸ் கிடைக்கும். சரிங்களா? இது மல்டிப்ளிகேஷனில் சொல்கிறேன், புரியுதா? இதை வந்து சப்போஸ் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு தெரியாது அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கவே வேண்டாதான். சரிங்களா? வேறு வழியே இல்லை. புரியுதா? ரைட், அடுத்தது போகலாம். அடுத்த ஒரு ஃபார்முலா கீழே பாருங்கள். ஸோ ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ மைனஸ் 3abc அப்படின்னு சொல்லி ஒரு லென்த்தியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை மனப்பாடம் பண்ணிக்கவே வேண்டாம், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 3abc. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஃபார்முலா ஓரலாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் ஓரலாக பார்த்துடாத. இந்த ஃபார்முலா எடுத்து இப்போ வரக்கூடிய சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். சரிங்களா? கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஃபார்முலா பாரு, அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஃபார்முலா என்ன பாருங்கள். ஏ டு தி பவர் ஆஃப் 4 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி டு தி பவர் ஆஃப் 4 விச் இஸ் ஈக்குவல் டு தி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுவும் முக்கியமானது, இதுவும் படிச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் வந்து இன்ட்டு மார்க், அது இந்த இம்பார்ட்டன்ட் போட்டது எல்லாமே ஸ்பெஷலாக உட்காந்து படிச்சுக்கணும். சரிங்களா? மற்றெல்லாம் தெரிஞ்சது தான் எக்ஸ்ட்ரா
வரதை திரும்ப நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வேறு ஒரு ஸ்லைடில் வரக்கூடியது நம்ம அதே பார்த்தது தான், சிமிலர்லாகவே திரும்ப திரும்ப பார்க்க தேவையில்லை. அதே ஃபார்முலாஸ் எவ்ரி திங் இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸில் வந்து இது கிடச்சிருக்குது. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம், இண்டிசஸ் செட்ஸ் அடுக்குங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டோம். அதனால் அதுவும் இதுக்கு தேவைப்படும். இண்டிசஸ் செட்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் இல்லை கவர் ஆகும் சிம்பிளிஃபிகேஷனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் அதே ஃபார்முலாஸ் தான். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கீழேருந்து தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது. பாருங்கள், a to the power of 8 minus b to the power of 8. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா a to the power of 4 plus b to the power of 4, a square plus b square, a plus b into a minus b. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூவாக இருக்குது. நம்ம ரெகுலராக மேக்ஸில் ரெகுலராக படிக்க மாட்டோம். ஸோ அந்த ஆப்டிடியூடில் மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியது படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், a to the power of 4 plus b to the power of 4 அப்படிங்கிறது அங்கே ஒரு டைம் பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவாங்க. இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், a to the power of 4 plus b to the power of 4, a plus b whole square minus 2ab whole square minus 2. ஸோ அதே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். அடிக்கடி எக்ஸாம்லேயும் கொஷின்ஸு கேட்டு வச்சுருக்கான். சரி, அடுத்தது பாருங்களேன், இந்த இடத்துல எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இங்கே பாருங்கள், a to the power of 4 plus a square plus 1 which is equal to the a square plus a plus 1 a square minus a plus 1. இதையும் வந்து ஸோ ஃபார்முலா தெளிவாக எழுதி வச்சுக்கிங்க நோட்டில். சரிங்களா? எழுதி வச்சிங்கன்னா டோட்டலாகவே 20 ஃபார்முலா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் டைம் படித்தாலாம் ஞாபகத்தில் இருக்காது. கண்டினியூவாக 1 வீக் படிக்கணும். படிச்சிங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும். அப்போ தான் எடுத்து அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி அப்ளை பண்ணுறதுல கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் தான் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபார்முலாஸ் நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்படி இந்த டேபிள்ஸ் படித்து ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ் படித்து தான் ஆகணும். அடுத்து இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல்ஸில் எக்ஸ்ட்ரா நான் வந்து வி போர்ட் மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? வி போர்ட் மாஸ் ரூல்ஸ். விங்கிறது விண்குலம் அப்படின்னு அர்த்தம். விங்கிறது விண்குலம். விண்குலம்னா எப்படி இருக்கும்? மேலே பார் இருக்கும். சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த பார் என்னங்கிறது. பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராக்கெட், எவ்ரி ஒன்னும். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஃப்னு சொல்லுவாங்க, ஆர்டர்னு சொல்லுவாங்க, பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு பேர் என்னங்க? ஹைரார்கி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். அப்போது ஒரு சமன்பாட்டை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா விண்குலம் தான் ஃபஸ்ட்டாக சால்வ் பண்ண இருந்தால், இல்லைன்னா ப்ராக்கெட் இருந்தால் செகண்டாக போகணும். ப்ராக்கெட்டும் இல்லைன்னா ஆர்டர்ஸ் இருந்தால் தேர்டாக போகலாம். இந்த 3 இல்லாட்டி ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் போகணும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் போகும். சில பேர் வந்து மல்டிப்ளிகேஷன் போயிட்டு டிவிஷன் வருவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்படி போனாலும் தவறு ஏற்படாது. எய்தர் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் போகலாம். சரிங்களா? தப்பு இல்லை. அதே மாதிரி அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் அப்படி தான் ஹைரார்கி ரூல்ஸு. நீங்கள் அடிஷன் ஃப்ரண்ட்டில் பண்ணிட்டாலும் ஃபஸ்ட்டில் பண்ணாலும் சப்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரண்ட்டில் பண்ணாலும் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பெருசாலாம் வந்து ரிசல்ட்டு எரர் வராது. ஆனால் இந்த போர்டு மாஸில் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக மாறிடும். சரி, விண்குலத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 4 minus 5. வாட் இஸ் 4 minus 5? -1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறேன். அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், 6 into 4. சரியா? 6 into 4 minus 5. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு as per the board mass rule 6 4s are 24. So minus 5 which is equal to the 19. ஸோ டவுட் இருந்தால் இமிடியேட்டாக கேட்கணும் பாருங்க. சரியா? இப்போ சால்வ் பண்ணிக்க டவுட் இருந்தால் ஏன் சொல்லு, ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்ட பிறகு தான் அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? ரைட். இப்போ பார்த்து கவனிச்சிக்கோ, போர்டை கவனிச்சிக்கோ. நான் மாத்திரம் பாரு. இப்போ விண்குலத்தை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? விண்குலத்தை ஆட் பண்ணுறேன். எங்கே ஆட் பண்ணுறேன் பாரு? மேலே ஆட் பண்ணுறேன்.
இப்போ ஆன்சர் டோட்டலாக இப்போ ஏன்னா ஆல்ரெடி ஆன்சர் என்னப்பா 19 வந்தது, ஞாபகம் இருக்குதா? ஆல்ரெடி ஆன்சர் வந்து 19 சொல்லி வந்தது. இப்போது ஆன்சர் மாறிடும். என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு விண்குலத்தை தான் போய் டச் பண்ணணும். 4 - 5 - 1 இன்ட்டு 6 which is equal to -6 மாறிடுச்சு. புரியுதா? 19 இருந்தது -6 மாறிடுச்சு. ஓகேவா? சரி, இதுவே செம்ம. இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஒன்று கொடுக்குறேன் பாரு, கவனி. இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதாவது மைனஸாக இருக்குது. 6 - 4 - 5 ஆன்சர் என்னவாக இருக்கும்? -3 தானே. ஏன்னா -4 - 5 வந்து -9, 6 - 9 வந்து -3. இப்போ பாரு, மாத்திரேன். 6 - 4 - 5 which is equal to போட்டு மேலே விண்குலம் கொடுத்துட்றேன். ஸோ விண்குலம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த இடத்துல -4 கிடையாது, +4ன்னு அர்த்தம். 4ஐயும் -5ஐயும் நீங்கள் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -1 ஆகும். இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். இல்லை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் இப்படி என்ன வரும்னு கவனிச்சு பாருங்கள். இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 6 - 4 இங்கே ஃபஸ்ட்டுக்கு 6 - 4 2 2 + 5 7 அப்படி தான் ஆன்சர். ஆனால் அந்த விண்குலம் கொடுத்தா என்ன பாருங்கள், 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோங்க? 9. அப்போ 6 - 9 -3. அதான் விண்குலத்தோட முக்கியமான வேலை. ஸோ உங்களுக்கு புரியலன்னு கேளுங்க, திரும்ப டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் போகலாம். பாருங்கள், இப்போ தான் வந்து மெயினான டாப்பிக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக கையில் புக் வச்சுருக்கணும். ஸோ புக்கில் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கான். 0.87 ஹோல் கியூப், ஓகேங்களா, ப்ளஸ் 0.13 ஹோல் கியூப் divided by 0.87 whole square plus 0.13 whole square minus 0.87 into 0.13. இது என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக சொல்ல முடியும். எப்போ ஈஸியாக சொல்ல முடியும் கவனிங்க. எப்போங்க ஈஸியாக சொல்ல முடியும்? ஃபார்முலாஸ் தெரவாக இருந்தால் தான் சொல்ல முடியும். என்ன செய்வோம், இதை ஏ கியூப்னு வச்சுக்கலாம், இது பி கியூப்னு வச்சுக்கலாம். என்ன மீனிங்? 0.87 ஏன்னு வச்சுக்கோங்க, 0.13 பின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. புரியுதுங்களா? ஸோ ஃபார்முலா என்னங்க? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுடைய வேல்யூஸ் என்னங்க? ஏ ப்ளஸ் பி, புரியுதா, இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலா. நீங்கள் அங்கே படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படி டைரெக்டாக கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த டேம் இருக்குது, இந்த டேம் இருக்குது. ஸோ அப்படியே இது டிவைட் ஆகிருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ப்ளஸ் பி தான். அதாவது 0.87ஐயும் 0.13யும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் 1. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேப்பா, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இதே மாதிரி, அதாவது இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்மள்ட்ட நிறைய சம்ஸ் இருக்குது. அது ஒர்க் அவுட் பண்ணலாமா? பாருங்கள், கொஷின் நம்பர் 6க்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஷின் நம்பர் 6 என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 137 இன்ட்டு 137 இன்ட்டு 137 ப்ளஸ் 133 இன்ட்டு 133 இன்ட்டு 133. ஸோ நீங்கள் எழுத நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம், அவ்வளோ ஈஸி. 137 இன்ட்டு 137 மைனஸ் 137 இன்ட்டு 133 ப்ளஸ் 133 இன்ட்டு 133.
ஸோ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கவனிங்க என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை பார். ஏ இது என்ன பண்ணுற, இது ஏன்னு வச்சுக்கோ. 137 ஏ ஏ ஏ. இது என்னது பி பி பி. ஆட்டோமேட்டிக்காக ஏ க்யூப்னு வருதா, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு வந்துடுதா. டிவைடட் பை இது ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ. அப்போ என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி. ஸோ இது பி வரும் இல்லையா, இது பி வந்துடும், பி ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர் வருது, ஏ ப்ளஸ் பி தான் ஆன்சர். அப்போ 137ஐயும் புரியுதா, 137ஐயும் 133 ஆட் பண்ண என்ன ஆன்சரு 270 அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 1 or 2 3 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் வந்துடும். ஸோ உனக்கு புரியறதுக்காக நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 இதுவும் ஃபார்முலா பேஸ்டில் அப்ளை பண்ணுறது. 63 + 36 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 63 - 36 ஹோல் ஸ்கொயர். ஸோ எழுதும் போதே உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகத்தில் வந்திருக்கணும். 63 ஸ்கொயர் ப்ளஸ் 36 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா. 30-40 செகண்டில் ஆன்சர் கொடுக்கணும். என்ன ஆன்சர் இதுக்கு? இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானப்பா. பாருப்பா, இப்படி அமைதியாக இருக்க கூட டக்கு டக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, 2 ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதான் ஃபார்முலா. கீழே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்குது. அப்படியே கேன்சல் ஆகுது பாரு. கேன்சல் ஆன ஆன்சர் என்ன வரும், ஒன்லி 2. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு. ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் சம் சரிங்களா. 0.15 ஸ்கொயர் ப்ளஸ் 0.28 ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரில் 0.45 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.84 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் மைனஸ் கொடுத்துட்டு 0.28 ஹோல் கியூப் ப்ளஸ் 0.47 ஹோல் கியூப் மைனஸ் 0.75 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி டினாமினேட்டரில் 3 ஆஃப் 0.28 0.47 0.75. ஸோ உடனே ஆன்சர் இதுக்கு உடனே ஆன்சர். சரியா? சம்மு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் ஃபார்முலா பேஸில் இருக்குது. ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு இதை வந்து ஏ கியூப், புரியுதா, பி கியூப், இது சி கியூப், இது என்னதுங்க 3 ஆஃப் ஏபிசி. அவ்வளோதாங்க. சரி, இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து பாருங்கள். ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வருங்க, மைனஸ். இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் ஃபார்முலா இருக்குது, எடுத்து போய் பார்த்துக்கோ. சரிங்களா? மைனஸ் ஆஃப் 3abc, புரியுதா, டிவைடட் பை 3abc. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு பாருங்கள், 0.15 0.45 மாறி இருக்குது. எத்தனை மடங்கு, 3 மடங்குங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல 3 × 0.15, அதே மாதிரி 3 × 0.28. அப்போ 3 வெளியே வந்துடும், 3 ஸ்கொயர் வெளியே வரும். ஓகேங்களா? 3 ஸ்கொயர் வெளியே வந்துச்சு அப்படின்னா 1/9 அப்படின்னு வந்துடும். இதில் இருக்கிற 9 அதில் இருக்கிற 9 வெளியே வந்துடும் காமனாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக 0.15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.28 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.15 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.84 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா? இப்போ சால்வ் பண்ணுறப்ப டக்குன்னு உடனே ஆன்சர் வந்துடும். ஸோ இதை அடித்தா கேன்சல் ஆகிரும் இல்லையா, டோட்டலாக 1/9 தானே கிடைக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். 3abc 3abc 1. ஸோ 1/9. ஆன்சர் இஸ் 1/9.
ஸோ என்ன இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது பாரு. ஸோ டவுட் இருந்தால் கேள்வி பார்க்கலாம். பாருங்க, அடுத்த சம்மு 0.55 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.07 ஹோல் ஸ்கொயர் 0.027 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த சம்மரி பார்க்கும்போதே புரிஞ்சிடும். 0.55 வந்து 0.055 மாறி இருக்குது. 07 007 027 0.0027. என்ன மீனிங், ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்டாக வந்திருக்குது அப்படின்னு. அப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. புரியுதா, எல்லாத்துலேயும் வந்து 0.01 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. கரெக்டாக இப்போ எழுதியிருக்கிறது கரெக்டாக, அது நீ தான் சொல்லணும். இல்லை, 0.1 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. 0.1 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. புரியுதுங்களா, இந்த 0 வராது. ஆனால் பார்த்து அப்படி தான் தெரியும் உங்களுக்கு, அதுக்காக தான் நான் எழுதி அடிக்கிறேன். 0.1 எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லட்டுங்களா, 0.55 இன்ட்டு 0.1 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். 0.055. புரியுதாமா இது எழுதியிருக்குது? இது வந்து நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் மெயின். 0.055, அதாவது அஸ் யூஷுவலாக 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுற 55 வந்துடுது. எத்தனை டெசிமல் இருக்குது, 1 2 3. ஸோ 1 2 3 அதுக்கப்புறம் தான் பாயிண்ட் வைக்கணும். எல்லாமே அதே மாதிரி பேட்டர்னில் இருக்குது. எக்ஸாமில் 0.1 0.01 0.001 கூட கேட்கலாம், தயாராகிக்கோ. சரி, என்னது 0.1? வாட் இஸ் 0.1? 0.1 தான் இருக்குது. இப்போ 0.1 மட்டும் வெளியே வருமா? கண்டிப்பாக 0.1 வெளியே வரும் காமனாக. பட் 0.1 ஹோல் ஸ்கொயராக மாறும். ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மறந்துடக்கூடாது. எல்லோரும் வந்து இம்மிடியேட்டாக 0.1 வெளியே வச்சு என்ன பண்ணுவாங்க, 1/10 ஆன்சர் இஸ் 10ன்னு கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் 10 கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து 0.1 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், 0.01ன்னு அர்த்தம். அதனால தான் நான் 0.01 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது. எல்லாத்துலேயும் 0.01 வெளியே வந்துடுது. புரியுதா? ஸோ அதனால் டோட்டலாக இப்படி சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆகிட்டு என்ன கிடைக்கும் தெரியுமா, விச் இஸ் ஈக்குவல் டு தி 1 டிவைடட் பை 0.01 வெளியே வந்துட்டு அப்படியே இந்த ஸ்டெப்பு மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ புரியாதவங்க கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சின்சியராக கிளாஸ் அட்டன் பண்ணணும். வண்டியில் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்சஸ் கொடுத்துருவோம். அதே தான் வரும், சேமாக 0.5555 தான் வரும். இந்த இடத்துல அதே தான் வரும், ஏன்னா வெளியே வந்துருச்சு இல்லையா அது. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுங்க, அப்படியே அது கேன்சல் ஆகிரும். 1 அதாவது 0.1ங்கிறது 1/100. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குங்க, 100 இஸ் தி ரைட் ஆன்சர். டவுட் இருந்தால் கேளுங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் சம் 2x + 1/3y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1/3y ஹோல் ஸ்கொயர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த சம்மை எலாபரேட்டாக இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. என்னென்னா இது ஏவாமா இது பியாமா, ஸோ a + b ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு போயிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸ் ஆமாம் இது a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ இது மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க, தேவையில்லை. அப்படி சால்வ் பண்ண ஆன்சர் வரும், பட் லென்த்தியாக போகும், தேவையில்லை. கொஞ்சம் கவனிங்க, இந்த ஃபுல் டேமை ஏவாவே வச்சுக்கலாம்ல, a² - b² வச்சுக்கலாம்ல, அவ்வளோதானே. ஆன்சர் வரப்போகுது. இது ஃபுல்லாக a², இது ஃபுல்லாக b. ஸோ a² - b² ஃபார்ம்னா a + b × a - b ஆரம்பிச்சிடலாமே. ஸோ 2x + 1/3y, அதாவது a + b நான் போட போகிறேன். புரியுதுங்களா? இது a ப்ளஸ் போட்டு அப்படியே அடுத்தது டேம் 2x - 1/3y, இது a + b மாறிடுச்சு. a - b போடலாமா, 2x + 1/3y. ஸோ மைனஸ் பண்ணும்போது -2x ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான், உடனே ஆன்சர் வருது பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் என்னாச்சு 1 + 3yயும் 1 - 3y கேன்சல் ஆயிரும், 2xம் -2xம் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 4x புரியுதா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2/3y. ஸோ ஆப்ஷன் பார்த்துட்டே வரணும். ஆப்ஷன் போய் பாருங்களேன் 8x புரியுதா 8x / 3yன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸோ டவுட் இருந்தால் கேட்கலாம். பாருங்கள் சம் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்து /12 கொடுத்துருக்கான், இன்ட்டு 12 இல்லை, /0.2 × 3.6 which is equal to 2. இப்போது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபேஸ் பண்ணுறோம், என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டக்குன்னு ஷார்ட்கட்டில் அடிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கவங்களை என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின் மார்க்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், எக்ஸு. ஸோ x/12 புரியுதா டிவைடட் பை இந்த 2ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72. ஸோ 0.72 which is equal to 2. புரியுதுங்களா? which is equal to 2. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அப்போது x/12 which is equal to ஸோ 72 144. ஸோ 1.44 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ 1.44 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் அடுத்த ஆன்சர். ஸோ x = 1.44 × 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 17.28 வரும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஜாலியாக, சரிங்களா? ஆனால் நீ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ டேபிள் தெரியும் சார், 12th டேபிள் பக்காவாக பண்ணிடுவேன்னா இட்ஸ் வெரி குட், பண்ணிடு. ஓகேவா? ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறது, டக்குன்னு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் செஞ்சதில் எந்த சேஞ்சஸ் பெருசாக தெரியாது, இன்னும் ஷார்ட்டாகவும் பண்ணால் பண்ணிக்கலாம். இந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே ஈஸியாக பாருங்கள். கண்டிப்பாக 1 மடங்கு மல்டிப்ளை பண்ணால் 12ஆமா, அடுத்தது 12 44ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 4s are 8. ஸோ லாஸ்ட்டு டிஜிட் 8 வரப்போகுது. அதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்துலேயும் 8 8னே கொடுத்துருக்கான் பார்த்தியா? சரி மல்டிப்ளை பண்ணி தீரணும். ஸோ எல்லாத்துலேயும் 8. அடுத்து 12க்கு மேலே வரப்போகுது, சரிங்களா? அதுக்கப்புறம் 12 4 48. இப்போ 4 ஆட் பண்ணால் 16.8 வந்துடுது. அப்போ ஆன்சர் வந்து என்னதுங்க, கண்டிப்பாக 19 கிடையாது, எய்தர் 17.38 17.28 தான் வருது. ஓகேங்களா? அடுத்தது 12 4 48 அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 16.8ல் 4.8 ஆட் பண்ணினா 17.28 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி நீங்கள் நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணுவேன்னா பண்ணிக்கோ, இல்லைன்னா அடிஷன் மெத்தடுக்கு போய்க்கோ. திரும்ப ஒரு முறை அடிஷன் மெத்தட் சொல்கிறேன் பாரு எப்படி பண்ணுறது அப்படின்னு. பாருங்கள் 12ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிடு 12 ஆயிரும், 12 4ஐயும் மல்டிப்ளை பண்ணு 48 12 4ஐயும் மல்டிப்ளை பண்ணு 48. அங்கே பாரு ஆன்சர் கிடைக்கும் பாரு, 8 2 7 1. புரியுதா? அவ்வளோதான். ஸோ 2 டெசிமல் இருக்குன்னா 2 டெசிமல். டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 3 √27 -√75 + √12 வாட்ஸ் த ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இருந்தால் என்ன மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன இருக்கும், உள்ளே ஒரு ஸ்கொயர்ஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த ஸ்கொயர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும், சரிங்களா? இதில் ஒரு 4ங்கிற ஸ்கொயர் இருக்குது, 25 அப்படிங்கிற ஸ்கொயர் இருக்குது, 9ங்கிற ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதை நீ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நீ வந்து உன்னுடைய ப்ராக்டிஸ் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப டிலே ஆகும்ப்பா. அப்போ இந்த இடத்துல என்ன வருது பாருங்கள், என்ன வரும், இங்கே ஒரு 9 இருக்குது, √9 √25 √4 என்ன வரும், 9க்கு 3 வந்துடும், 3 × 3 9 √3. ஸோ தெரியாதவங்க கேட்கணும், -5 √3 + 2 √3. அதாவது இந்த ஸ்டெப்புலேருந்து இந்த ஸ்டெப்பு நேரடியாக அடிக்கணுப்பா. அப்போ தான் பேங்க் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப ஷார்ட், வித்தின் 40-50 செகண்டில் நம்ம ஆன்சரே கொடுக்க முடியும். ஆன்சர் புரியுது பற்றியா?
ஸோ 9ல் 5 போயிடுச்சுன்னா 4 4 + 2 6√3 இஸ் தி ஆன்சர். அதான் இம்மிடியட்டாக சொல்ல தெரியணும். டவுட் இருந்தால் கேளு. பாருங்கள் அடுத்த சம். x + y - z ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர். சில பேர் இதை வந்து a ப்ளஸ்ஸு b மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படி ஒரு ஃபார்முலா தேடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி a மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா தேடிட்டு இருப்பாங்க. தேவையே இல்லை, அப்படியே ஆன்சர் கொடுக்கலாம்ப்பா. சரிங்களா? ஃபுல் டேர்ம்ஸ் என்னது? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். புரியுதா? இப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி சால்வ் பண்ணுறேன். கவனி. எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் இது வந்து ஏவாக மாறிடும். ப்ளஸ்ஸுக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸு இசட் இது a ப்ளஸ் பியாக மாறிடுச்சு. ஓகேவா? இன்ட்டு a மைனஸ் பி. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட்டு மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து கேன்சல் பண்ண தெரியணும். ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் வரும், மைனஸ்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சா? இந்த இடத்துல மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகுது. வேறு ஏதாவது இருக்குதா? இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னதுங்க? 2x மைனஸ் 2. ஓகேவா? இசட்டும் கேன்சல் ஆகிடுச்சுப்பா. இந்த இடத்துல இசட்டும் கேன்சல் ஆகுது இல்லையா? ரைட். மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 2x மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். 2y மைனஸ் 2z. புரியுதா? ஸோ அவ்வளோதான். டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். 2 × 2 4. அப்போ ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. 4 xy. ஸோ 4xy 4xy வருது. கண்டிப்பாக மைனஸுங்கிறது கரெக்டு தான். அடுத்தது நாங்கள் 4xz அப்படின்னா ஸோ ஆன்சர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். பாருங்கள் நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 8. 4³ to the power of 4, 4² to the power of 3, 4 to the power of 5 to the power of 0. ஸோ இதை என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 to the power of 12 divided by 4 to the power of 6. இந்த டேர்ம் கேன்சல் ஆகிருக்கேன்னு சொல்லி 1ன்னு வந்துடும். அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஆன்சர் என்னப்பா? 4 to the power of 6, அதாவது 12 minus 6 6. ஸோ 4 to the power of 6 ரொம்ப ஈஸியஸ்ட் சம். பாருங்க நெக்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 25 divided by 144 which is equal to 1 + x 1 + x by 12. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸிப்பா. இப்போ கீழே தெரிஞ்சிச்சு 144 தான் இருக்குது. 144 ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 12 வந்துடுது. ஈக்குவல் ஆயிடுச்சா? 144 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோ. 169 divided by 144 இதோடைய ஸ்கொயர் ரூட் என்னவா இருக்கும்? 13 divided by 12 இருக்கும். இங்கே எப்படி இருக்குது? 1 + x by 12 இருக்குது. அப்போ 12ஓட 1 அதிகமாக இருக்கா இல்லையா? இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாரு, 1 அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் x = 1. அவ்வளோதான். டவுட் இருந்தால் கேள்வி பார்க்கலாம். பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து 64 divided by 121 minus 9 divided by 64 8 by 11 plus 3 by 8. ஸோ இந்த டேர்ம் ஓகேங்களா? இந்த டேர்ம் ஓகே. பாருங்கள் இது என்னது? 8 ஸ்கொயரா? இது 11 ஸ்கொயரா? 3 ஸ்கொயரா? இது 8 ஸ்கொயர். அப்போ என்ன மீனிங்கு? 8 by 11 சரிங்களா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 by 8 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? 8 by 11 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 by 8 ஹோல் ஸ்கொயர். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a by b. புரியுதா? கீழே வந்து a by b இருக்குது, மேலே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இருக்குது.
அப்போது a+b கேன்சல் ஆகி கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8/11 - 3/8 தான் கிடைக்கும். அதாவது a - b தான் கிடைக்கும். a+b டினாமினேட்டர் நியூமினேட்டரில் கேன்சல் ஆகிடும். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள், எல்சிஎம் எடுக்கிறோம் 88. அப்போது ஆப்ஷன் இது வரலாம் அல்லது இது வரலாம், இது ரெண்டும் வராது. புரியுதா? ஸோ இது 64 - 33. ஸோ டைரக்ட் ஆன்சர் நாங்கள் 31/88. சரிங்களா? ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.